எந்த தலைப்பு கொடுத்தாலும் அது ஆழமான தலைப்பாக இருந்தாலும் அழகான தலைப்பாக இருந்தாலும் அதனுடைய அடியும் முடியும் கண்டு அதனுடைய மண்ணும் விண்ணும் பார்த்து பேசுவதில் சம்பத்திற்கு ஈடானவன் இன்னொருவன் இன்பத் தமிழ்நாட்டில் இல்லை என்கிற என் பெயருக்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருப்பது மாதிரியே நான் உணர்கிறேன். இந்த தலைப்பை நான் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடாது. இதில் ஏதாவது சதி இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. இந்த ரீல்ஸ் என்பது இன்றைக்கு சமகாலத்தில் இந்த சமுதாயத்தை மிகுந்த தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ரீல்ஸிலிருந்து இந்த சமூகம் விடுபட்டாக வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த தலைப்பை தந்து ரங்கராஜ பாண்டேவை நடுவராக இருக்க பணித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இதில் லாபம் உண்டா என்று கேட்டால் லாபம் உண்டு. என்னுடைய பேரன் 11 வயசு, அவனுடைய பேர் மாக்சிம் கார்கி. அவன் ஒரு பதிவிட்டான் இன்ஸ்டாகிராமில். அதை 3 கோடி பேர் பார்த்தார்கள். என்னண்ணே நம்மளோட பாப்புலர் ஆயிடுவாங்க. ஆமாம், 3 கோடி பேர் பார்த்தார்கள். இப்பொழுது கோவையிலிருந்து மகேந்திரன் என்ற ஒரு தயாரிப்பாளர் அவனை நடிக்க கூப்பிடுகிறார். என்னண்ணே, அமரன் படத்தினுடைய இயக்குனர் அவனை நடிக்க கூப்பிடுகிறார். ஆண்டனி, நடிகர் ஆண்டனி அவனை நடிக்க கூப்பிடுகிறார். நான் சொன்னேன், 39 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் சுற்றி வருகிறேன். 7 சிறைச்சாலைகளில் வாசம் செய்திருக்கிறேன். 53 வழக்குகளை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். வியர்வையில் சிந்திய காசில் நான் கட்டப்பட்ட வீடு தரைமட்டமாக்கப்பட்டது. எல்லாவற்றையும் தாண்டி நாஞ்சில் சம்பத் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிற்கிறேன் என்றால் நான் என்னுடைய கல்வி அறிவுதான் என்னை தக்க வைத்திருக்கிறது. ஆகவே அவன் நடிக்க போய்விட்டால் படிப்பு பாழாகிவிடும் என்று என் மகளிடத்திலும் மருமகனிடத்திலும் சொன்னேன். அவர்கள் ஆமா என்று சொல்லிவிட்டு இப்பொழுது விஜய் தொலைக்காட்சியில் சுட்டும் வெளிச்சுடர் என்று ஒரு சீரியலில் அவன் நடித்து கொண்டிருக்கிறான். ஆமான்னு சொல்லிட்டு. அதனால இதில் அவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது என்பதும், பூத்து வருகிற புதிய தலைமுறையை அது ஆக்கிரமித்திருக்கிறது என்பதும், அது தனக்கான வெளிச்சத்தையும் தனக்கான வாழ்வையும் தீர்மானிக்கும் என்கிற நம்பிக்கையை தந்திருக்கு என்பதையும் நாஞ்சில் சம்பத் மறுக்கவில்லை. ஆனால் இந்த ரீல்ஸ் என்பது எத்தனை நாள் இன்னும் இது ஆயுளோடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒலியும் ஒளியும் வெள்ளிக்கிழமை போடுவார்கள். நான் ஒரு சொற்பொழிவாளனாக என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். வெள்ளிக்கிழமை தேதி வாங்க மாட்டார்கள் கூட்டத்துக்கு. ஏனென்றால் அன்றைக்கே கூட்டம் வராது. இன்றைக்கு என்ன ஆயிற்று? ஒலியும் ஒளியும் உண்டா? இப்பொழுது 24 மணி நேரமும் ஒலியும் ஒளியும். எப்பனே ஒளியும், எப்போது ஒளியும். ஆகவே ஒரு சமூகத்தை ஏதாவது ஒரு வகையில் தாக்கம் ஏற்படுத்துகிற ஒன்றுக்கு ஆயுள் மிக குறைவு என்று நம்புகிறேன். இதை கட் பண்ணி ஓப்பனில் போட்டுற. இந்த ரீல்ஸும் இதுக்கும் ஒரு முடிவு வரும். நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய சுயசரிதை வெளியிட்டு ஒரு விழாவில் பேசுகிறார். ரீல்ஸ் மோகத்தில் இளைய தலைமுறை சிக்கி இருக்கிறது. இதிலிருந்து அவர்கள் விடுபட்டு வர வேண்டும். அவர்கள் விடுபட்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் த பயோகிராபி, சுயசரிதை நூல்களை படிக்க வேண்டும் என்று நாடாளும் பிரதமர் நாட்டுக்கு நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த ரீல்ஸ் பார்த்து கெட்டுப்போவது ஆண்களா பெண்களா, இல்லாவிட்டால் கணவனா மனைவியா என்று கேட்டால், நடுவர் அவர்களே, நடிகை ஷகிலா அவர்கள் ரீல்ஸ் பார்த்து பார்த்து கழுத்து அசைக்க முடியாமல் போய் அறுவை சிகிச்சை செய்து இப்பொழுது வெளியே வந்திருக்கிறார்கள். 3 பேர் அறுவை சிகிச்சை செய்ய தயாராக இருக்கிறார். அவங்க செஞ்சிட்டு இருக்கிறதே அறுவை சிகிச்சை தானே. அதனால இது நல்லதா கெட்டதா என்று கேட்டால், இவர்கள் ரீல்ஸ் போடுறாங்களே, மான்களை வேட்டையாட வந்தான் என்று சொல்லி 3 தமிழர்களை கர்நாடக போலீஸ் சுட்டு தள்ளி இருக்கிறது. ஒரு கண்டனம் தெரிவித்து இவர்கள் ரீல்ஸ் போடுவார்களா? அந்த செய்தியே தெரியாது.
தெரியாது. கர்நாடகத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு நியாயமாக தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அரசு தர மறுக்கிறது. காங்கிரஸ் அரசு. காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசு தான் தர மறுக்கிறது. இதற்கு இதுதான் தீர்வு என்று ஒரு தீர்வை இவர்கள் ரீல்ஸில் போடுவார்களா? இங்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவர்கள் போடுவார்களா? நான் என்ன சொல்றேன், அந்த சமூக பிரஜை பெண்களுக்கு கிடையாது. பிரச்சனை அங்கதான் இருக்கு. அங்கதான் சமூக பிரஜை கிடையாது. இனி ஒன்று, இந்த ரீல்ஸ் என்பது அதிகம் பெண்களை தாழ்த்துகிறது. பெண்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மையை தருகிறது. இந்த ரீல்ஸை திருப்பி திருப்பி போடுவதன் மூலம் ஒரு விதமான மனநோயாளிகள் என்கிற சமவெளிக்கு அவர்களை காலம் கொண்டு தள்ளுகிறது. இது இல்லாமல் இவர்களால் இன்றைக்கு இருக்க முடியவில்லை. நான் கன்னியாகுமரியில் இருந்து ரயிலில் புறப்பட்டு வருகிறேன். அதிகாலை 4 மணிக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிப்பதற்கு ஆண்கள் முண்டி அடித்துக் கொண்டு முன்னேறி ரயிலில் ஏறுகிறார்கள். அதிலே ஒரு பெண் உண்டா? கிடையாது. அவன் செங்கல்பட்டில் இருந்து புறப்பட்டு எழும்பூருக்கு வந்து அதற்கு பிறகு சென்ட்ரலுக்கு சென்று அவன் கும்மிடிப்பூண்டிக்கு வேலைக்கு போக வேண்டும். அவன் எப்படி ரீல்ஸ் போடுவான்? தலைநகர் சென்னையில் நீங்களும் நானும் சஞ்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மெட்ரோ ட்ரெயின் 2வது திட்ட வேலைக்கு இன்றைக்கு தன்னை வருத்தி கொண்டு அந்தரத்தில் தொங்குகிறான் ஒரு ஆண்மகன். இதிலே பெண்களுக்கு ஏதாவது பங்குண்டா? அவர்கள் ரீல்ஸ் போடுவார்களா? அந்த தம்பிகள் போடுவானா? போட மாட்டோம். நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு கோயம்பேடு சந்தைக்கு வந்தால் பெங்களூரில் இருந்து ஹைதராபாத்தில் இருந்து லாரிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கனத்த பாரத்தை தன்னுடைய தோளில் சுமந்து அதை மண்டியில் கொண்டு சேர்ப்பதற்கு மாடாக உழைக்கிறான். அவன் ரீல்ஸ் போடுகிறானா? இல்ல, கிடையாது. இதே சென்னையில் காலையில் இருந்து அந்தி சாய்ந்ததற்கு பிறகும் உணவகங்களில் ஓடி ஆடி உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்கென்று தன்னை தத்தம் செய்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஏழை இந்த நாட்டில் ரீல்ஸ் போடுகிறானா? இல்ல, கிடையாது. போடுவதெல்லாம் இவர்கள் தான். இவங்க போடுறாங்களே, அவர்களை கவர்ந்தவர் தான் ஜானகி அம்மா. என்னன்னு சொல்றீங்க? இப்பொழுது அண்மையில் மரணித்து போனவர் ஜானகி பாடகி. ஆமா, அவர்கள் துயரம் என்னை கூட மிகுந்த கவலையை தந்தது. இதுபோல் இனி ஒரு பாடுவதற்கு ஒருவர் வருவாரா? தமிழில் ஒரு குறை என்ன தெரியுமா? வாரியார் மறைந்து போனார், அதற்கு பிறகு ஒரு வாரியார் வரவில்லை. முடியாது முடியாது முடியாது. கண்ணதாசன் மறைந்து போனார், அவன் திருவோடுகளில் தங்க காசு வீசியவன். அவர் மறைந்து போனார், அதற்கு பிறகு ஒரு கண்ணதாசன் கிடைக்கவில்லை. வார்த்தைகளுக்கு அத்தர் பூசுகிற என்னுடைய குருநாதர் அண்ணன் வலம்புரி ஜான் மறைந்து போனார், அதற்கு பிறகு ஒரு வலம்புரி ஜான் தமிழுக்கு கிடைத்தார். ஒரு கல்கி, சிவகாமியின் சபதத்தை பொன்னியின் செல்வரை தந்த கல்கி கல்லறை குயிலாகி போனார், அதற்கு பிறகு ஒரு கல்கி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல. ஜானகி அந்த கந்தர்வ குரல் காற்றை கூட தள்ளாட வைக்கும். அவர்கள் காலமானார்கள். நான் அவர்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய பாடல்களையும் படித்து அழுது கொண்டே இருக்கிறேன். ஒரு பெண்களை சினிமாப்படுத்தியதிலே பாக்கியராஜுக்கு ஒரு பங்குண்டு. பெண்கள் சினிமாவில் இருந்து அந்நியமாகி இருந்தார்கள். அவர்களை தியேட்டர்களுக்குள் வரவழைத்த ஒரு மாயாவி அண்மையில் கல்லறை குயிலாகி போற பாக்கியராஜ். அவர் மறைந்த ஈர செய்தி கேட்டதற்கு பிறகு இந்த ரீல்ஸ் போடுகிற கூட்டம் ஒரு நாளாவது அவருக்கு போட்டாதா? போடவில்லை. என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லி தமிழ் திரையுலகத்தில் கருவேல மரங்களையும் காட்டுப்பூக்களையும் ஓடைகளையும் ஓடி வருகிற மான்களையும் தமிழ் திரையுலகத்தில் காட்சிப்படுத்தினானே, மண்ணின் வாசனையோடு படம் எடுத்த எங்கள் பாரதி ராஜா, அவன் காலமானான்.
கல்லறை குயிலானான். அவனுடைய முதல் மரியாதையை படத்தை 3 தடவை பார்த்தவன் நான். சிவாஜி கணேசன் என்கிற சிம்மத்தை இப்படியும் சித்தரிக்க முடியும் என்று காட்டி அந்த கலைஞன் காலமான பொழுது இந்த ரீல்ஸ் போடுகிற கும்பல் இவர்கள் ஒருவராவது அதற்கு அஞ்சலி தெரிவித்து ரீல்ஸ் போட்டிருப்பார். ரீல்ஸ்ல அஞ்சலியே போட மாட்டாங்க, அஞ்சலியை தான் பார்க்குறாங்கண்ணே. ஆண்கள் போட்டார்கள், ஆண்கள் செய்தார்கள். பார்த்தீங்களா, ஆண்கள் போட்டார்கள் ரீல்ஸ். ஜானகி அம்மாவுக்கு போட்டார்கள், பாக்கியராஜுக்கு போட்டார்கள். இன்றைக்கு குல்பீர் சிங் என்றொருவன் இன்றைக்கு காமன்வெல்த் போட்டியில் ஒரு உழவனுடைய மகன், கொட்டுகிறது மழை, விண்ணை குடைந்து காற்று கூ கூ என்று வீசுகிறது, வெட்டி முறிக்கிறது மின்னல், கொட்டி முழக்குகிறது வானம், மழை பொழிந்து கொண்டிருக்கிற பொழுதே அவன் இந்தியாவின் சார்பில் காமன்வெல்த் போட்டியில் விளையாடி தங்கப்பதக்கம் பெற்று தந்தான். நாங்கள் ரீல்ஸ் போட்டு வாழ்த்தினோம். இவர்களில் ஒருவர் போட்டார்களா? குல்பீர் சிங் தெரியாது, குல்ஃபி தான் தெரியும். நடுவர் அவர்களே, கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றவர்கள் 13 பேர், வெள்ளிப்பதக்கம் பெற்றவர்கள் 17 பேர், வெண்கலப் பதக்கம் பெற்றவர்கள் 9 பேர். இவர்களுக்கு இந்த விவரமாவது தெரியுமா என்று கேளுங்கள். தெரியாது. ஆகவே ஒரு தன்னை உணராதவர்களாகத்தான் இந்த நாட்டின் பெண்கள் இருக்கிறார்கள். நீங்க ஒன்று சொல்ல வந்தீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க. நான் அதை பிடிச்சிட்டேன். நீங்க பிடிப்பீங்கன்னு தெரியும். இவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அதனால கடிகாரம் காணாமல் போயிற்று. வீட்டில் கடிகாரம் கிடையாது. இப்போ கடிகாரம் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன பட்டியலில் இந்த ரீல்ஸும் வர வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. இனி ஒன்று, நான் எந்த மேடைக்கும் வருவதற்கும் பெரிய தயார் என்றும் எடுத்துக்கொண்டு வரமாட்டேன். என்னண்ணே எப்படி சொல்றீங்க? ஆமாம், இந்த ரீல்ஸ்னால என்னதுன்னா மோசடிகள், ஸ்கேம்ஸ் நடக்குது. வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்கலாம். ஆன்லைனில் போடிக்கைகள் போன்ற கவர்ச்சிகரமான ரீல்ஸுகளை நம்பி ஆண்கள் ஏமாறவில்லை, பெண்கள் தான் ஏமாறும். இனி ஒன்று, இல்லத்தரசிகளின் சிறு சேமிப்பு கூட இந்த ரீல்ஸ் மோகத்தால் இன்றைக்கு சின்ன பின்னமாகி போயிருக்கிறது. பூரா செலவாயிருக்கு. தேவையில்லாமல் கூட பொருளை வாங்கி வச்சிடுறாங்க. ஆமாம், எதிரொலி அறை, இந்த எக்கோ சேம்பர்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த எக்கோ சேம்பர் என்கிற அறை, நீங்கள் சொன்னீங்களே முகவரியில் அல்காரிதாம்கள், அவர்களால் உருவாக்கப்படுகிற மாய வலை இது. இந்த ரீல்ஸ் ஒரு பெண் கவலை ஒரு என்று ஒரு கவலையினால் அல்லது உடல் குறைந்து சம்பந்தப்பட்ட வீட்டில் பார்த்தால் தொடர்ச்சியாக அது போன்ற நூற்றுக்கணக்கான வீடியோக்களை திரையில் தொடர்ந்து போட்டுக் கொண்டிருப்பார். ஆமாம், இது ஒரு மனநோய். ரீல்ஸ் பார்ப்பது ஒரு மனநோய். அந்த மனநோய் அதிகம் இருப்பது மனைவிகளுக்கே. ஆமாம், நான் இன்றைக்கு பயணம் செய்து வருகிற பொழுது ராமசுப்பிரமணியன் என்று சொல்லி சவுத் சோன், தென் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மருத்துவர் அவர்தான். அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு இல்லத்தை மதுரையில் நிர்மாணித்து தன்னுடைய சொந்த செலவில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் சொன்னார், பாண்ட இடத்தில் சொல்லுங்கள், ரீல்ஸ் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். ரீல்ஸினால் அதிகம் பாதிக்கப்படுவது மனைவிகள் தான் என்று தீர்ப்பு எழுத சொல்லுங்கள். இல்லாவிட்டால், தீர்ப்பை அவர் அப்படி தராவிட்டால் பாண்டையை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். அந்த டாக்டர் பேர் ராமசுப்பிரமணியம். இது காலையில் இதெல்லாம் ட்ரெயினில் நான் ஒரு நிமிடமும் சும்மா இருக்க மாட்டேன். எழுதி கொண்டிருப்பேன், இல்லாவிட்டால் பேசி கொண்டிருப்பேன், இல்லாவிட்டால் வாசித்து கொண்டிருப்பேன். அதனால் ஒரு பெண் எப்படி இருக்கணும் ஒன்று சொல்கிறேன். பாவேந்தன் பாட்டில் குடும்ப விளக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. கணவனும் மனைவியும் ஏழைகள், ஏதுமற்றவர்கள், 2 பேரும் உழைத்து கூலி வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய அளவிற்குத்தான் அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலை. கணவன் ஆலைக்கு வேலைக்கு போகிறான், மனைவி களனிக்கும் காட்டுக்கும் வேலைக்கு போகிறாள்.
அவள் கழனிக்கும் காட்டுக்கும் சுள்ளி பறக்க போகிற பொழுது குழந்தையை எடுத்து கொண்டு போகிறாள். காட்டிலேயே கழனியிலேயே தொட்டிலை கட்டி போட்டுவிட்டு வேலை பார்த்துவிட்டு குழந்தையை மத்தியானம் எடுத்து வருகிறாள். அந்த களைப்பில் வீட்டில் வந்து கஞ்சி குடித்துவிட்டு குழந்தையை தூங்க போடுகிறாள். அவளுக்கும் தூக்கம் வருகிறது. அவள் மேட்டில் படுத்து, இது மாதிரி சமதரையான வீடு அல்ல அது, மேட்டில் அவள் படுத்திருக்கிறாள். குழந்தை பள்ளத்தில் படுத்திருக்கிறது. மாலை வேலை முடிந்து கணவன் வருகிறான். மனைவி மேட்டில் படுத்திருக்கிறாள். மூச்சோடும் அழகோடும் முத்துப்போல் பிறந்த குழந்தை பள்ளத்தில் இருக்கிறது. தூக்க கலக்கத்தில் அயர்வில் அவள் சாய்ந்து விட்டால் குழந்தையின் மீதல்லவா அவள் சாய்வாள் என்று கருதி ஒரு பூவை பறித்து மனைவியின் மீது போட்டான் அவளை எழுப்புவதற்காக. அவன் பூவை பறித்து மனைவியின் மீது போட்ட பொழுது அவள் எழவில்லை. பிறகு மீண்டும் ஒரு பூவை பறித்து அந்த குழந்தையின் மீது எறிந்தான். மனைவி இழந்து விட்டாள். என்ன காட்சி! இதுதான் மனைவி, இதுதான் பெண். இதுதான் அந்த கால மனைவி. அந்த காலம் இந்த காலம் எல்லாம் கிடையாது. இதுதான் மனைவி, இதுதான் பெண். இந்த நிலை இருக்கிறதல்லவா, இந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, இந்த பெண்களுக்கான இருப்பு இருக்கிறது அல்லவா, அது இந்த ரீல்ஸால் தகர்ந்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்து, ரீல்ஸால் பாதிக்கப்படுவது மனைவிமார்களே என்று சொல்லி மார்தட்டி பேசி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, நீங்கள் என்னை கடைசியில் விட்டிருந்தால் இன்னும் சில செய்திகளை சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்னும் 2 பேர் வர்றாங்க, அவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று கருதி இருந்தேன். இது நம்ம கட்சி தான், நம்ம கூட்டணி தான், அந்த பக்கம் ஒன்று தான் பைக். அதனால இந்த அளவோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி.